வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்லேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன அரசியல் மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு, நம்ம தாவேகா கட்சி தலைவர் அவர் முதலமைச்சராக வந்துடுவாரா, அவரோட பெரும்பான்மையை எப்படி நிரூபிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நைட்டு ஒரு கான்ட்ரவர்சி இருந்தது. குறிப்பாக டிஎம்கேவும் அதே மாதிரி ஏடிஎம்கேவும் கூட்டணி வைக்க போகிறாங்க. டிஎம்கே அவங்க பேக்ரவுண்ட் சப்போர்ட்டாக அவங்களோட கட்சியோட ஆதரவை தெரிவிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வேறு லெவலில் ஒரு ரூமர் கிளம்புச்சு. இந்த ரூமரை பார்த்தோன்னே வேறு லெவலில் அரசியல் வட்டாரத்தில் ஒரு கதிகலங்க போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரெண்டு பெரும் எதிரிகள் எப்படி ஒன்று சேர முடியும்? குறிப்பாக தாவேக்காவை எதிர்த்து எப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்க? அவங்க ஒன்று சேர்ந்தாலும் அந்த மெஜாரிட்டி நம்பர் வந்துருச்சான்னு சொல்லிட்டு நிறைய விவாத பொருளை எழுப்பினாங்க. குறிப்பாக நேற்று நைட்டு ஃபுல்லாக இதுதான் ஒரு ஹாட் டாப்பிக்காக இருந்தது. இதை நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஃபுல் சேனலும் இதை டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி காலையில் அதை முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நம்ம ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி நாங்கள் கூட்டணியெலாம் வைக்கல, தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் கிடையாது, 6 மாதத்துக்கு அவங்க ஸ்மூத்தான ஒரு ஆட்சியை அமைக்கணும், அதுக்கப்புறம் தான் நாங்கள் விமர்சிக்க ஆரம்பிக்க போகிறோம், அவங்க நல்ல ஒரு ஃபார்மேஷனான ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட கருத்தை சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக சொன்னோன்னா, அவங்க இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்க 2000 ரூபா அந்த பெண்களுக்கான இதை 2500 ரூபா நீங்கள் மாத்திரன்னு சொன்னீங்க, அதை கொடுத்துருங்க. அதே மாதிரி காலை உணவு திட்டத்தையும் செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு அவர் 2 கோரிக்கையும் வச்சுருந்தார். இதிலேருந்து அந்த கான்ட்ரவர்சி முற்று பெற்றுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தாவேகா தரப்புல இருந்து முதலமைச்சர் ஆகிறதுக்காக ஆளுநர்கிட்ட திருப்பி கோரிக்கையை கொடுத்துருந்தாங்க. இந்த கோரிக்கையை திருப்பி அவர் கண்டுக்கவே இல்லை. மத்தியானத்துக்கு மேலே அழைப்பு விடுத்திருந்தார். இது சரி, நம்ம தலைவர் முதலமைச்சர் ஆகிறதுக்காக தான் அழைப்பு விடுக்கிறாங்க போல் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கையில் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இன்னும் 118 அந்த மார்ஜினை அச்சீவ் பண்ணல, அந்த 118 கணக்கை காமிச்சிட்டு நீங்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக என்கிட்ட அந்த மனு கேளுங்க, அந்த அழைப்பு விழுங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம தாவேகா தரவர்கிட்ட சொல்லியிருக்கிறதா தெரியுது. இது ஒரு அன்ஃபேரான டிசிஷன் தான் சொல்லணும். குறிப்பாக இதை ஆளுநர் முடிவே பண்ண முடியாது. எந்த ஒரு கட்சி இப்போ தனி பெரும்பான்மையோட அதிகமான ஒரு நம்பர்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்கள ஆட்சிக்கு அவர் தான் அழைக்கணும். அதுக்கப்புறம் மெஜாரிட்டியை அந்த சட்டசபையில் தான் தீர்மானத்தை நிறைவேற்றுவாங்க. ஆனால் இங்கே ஒரு உல்டாவான கதை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே தீர்மானத்தை கொண்டு வந்துட்டு தான் ஆட்சியை அமைக்க விட்றோன்ற மாதிரி 118 தொகுதியில் முதல்ல அந்த வேட்பாளர்களை காட்டுங்க, அதுக்கப்புறம் நீ ஆட்சி அமைங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஆளுநர் சொல்லியிருக்காரு. இதை நிறையா தலைவர்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக திமுகவே இதை எதுக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டணி கட்சிகளான விசிகா அப்புறம் கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் இந்த ஒரு முடிவு எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஜான் துரைசாமி அவர்கள் அவருக்கு தேவையான அந்த ஆதரவு பெறுறதுக்காக கம்யூனிஸ்ட்டு விசிகே இவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது முடிவு நாளைக்கு வெளிப்படையாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் நேற்று காங்கிரஸ் தாவேக்கா கூட அப்படியே இணைஞ்சிட்டாங்க. இதனால் திமுக வெறும் கண்டனம் தெரிவித்து நிறையா பேர் இது ஒரு அன்ஃபேரான டிசிஷன்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி கட்சியிலேருந்தே நிறையா எதிர்ப்பு வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க இவ்வளோ நாளாக அவங்க கூட கூட்டணி வச்சுட்டு இன்னும் அந்த ரிசல்ட் 2 நாள் கூட அதுக்குள்ளே கட்சி மாறுறதுன்றது ஒரு அன்ஃபேரான டிசிஷன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் என்னென்ன ஆட்சி மாற்றம் என்னென்ன அரசியல் மாற்றம்லாம் வரப்போது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். குறிப்பாக தாவேக்கா எப்படி ஆட்சி அமைக்க போகிறாங்கன்னு சொல்லி நாளைக்கு தான் கிளியரான அப்டேட் தெரியும். ஆனால் நம்ம விஜய்க்கு சொன்ன மாதிரி கான்ட்ரவர்சி இல்லாமல் எந்த ஒரு செயலியுமே அவரால் செய்ய முடியாது. ஒரு படத்தையே அவ்வளோ ரிலீஸ் பண்ணாமல் இவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க, உடனே ஆட்சி அமைக்க விட்டுருவாங்களா அப்படின்றது தான் கேள்வியாக இருக்குது. ஆனால் இந்த தடைகள்லாம் உடைச்சு நம்ம தளபதி அவரோட ரேஞ்சை வேறு லெவலில் கொண்டு போவாருன்னு நம்பலாம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி என்னைக்கு ஆட்சியை பிடிக்க போகிறாரு, அந்த மேஜிக்கல் நம்பரான 118 எப்படி அச்சீவ் பண்ண போகிறாருன்னு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.